பரலோகத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டீம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காய் உமக்கு கோடா கோடி நன்றி சுவாமி. அப்பா, உம்மை போல் எங்களை நேசிப்பது வேறு யார் கர்த்தாவே? எங்களை எங்களுக்காகவே நேசிக்கிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நீர் மாத்திரமே. உலகத்தார் அனைவரும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் தகப்பனே ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, அப்பா, எங்களை எங்களுக்காகவே நேசிக்கிறீர். நாங்கள் இருக்கிற பிரகாரமாகவே எங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீர். தகப்பனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அன்பின் தகப்பனின் பாதத்திலே நாங்கள் வந்து அமரும்படியாய் இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எந்த நோக்கத்திற்காக நீர் இதை ஆயத்தப்படுத்துகிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஐயா. நீர் பேசுவதை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. எங்கள் அனுபவமாக்கி கொள்ளட்டும் சுவாமி. எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளட்டும். உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 115 சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 115 வசனம் 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை நினைக்கிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம்? எங்கள் அம்மா அப்பா எங்களை நினைக்கிறாங்க, என் பிள்ளை என்ன நினைக்கிது, என்னுடைய நண்பர் என்ன நினைக்கிறாங்க. அல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் நினைவெல்லாம் வேறு. ஆண்டவரே சொல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. அவருடைய வழி மிகவும் உயர்ந்தது, அவருடைய எண்ணம் மிகவும் உயர்ந்தது. உங்களையும் என்னையும் குறித்த அவருடைய கரிசனை அளவிட முடியாதது பிரியமானவர்களே. ஆகவே தாவீது சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகளை நினைத்து கொண்டிருக்கிறோமே எதற்காக? அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தேவை என்னவாக இருக்கும்? அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? உடல் நல குறைவாக இருந்தால் அதற்கு என்ன செய்வது? அல்லது படிப்பிலை குறைவாக இருந்தால் அதற்கு என்ன பண்ணுவது? பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? ஆக பிள்ளைகளை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்கிறோம். அதே போல் நம்முடைய தேவன் சொல்கிறார், நாமே பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் என்னுடைய பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் நன்மையானதை தருவது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். இதை ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். ஆனால் நம்முடைய உள்ளத்திலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் ஆண்டவரை தான் நேசிக்கிறோம், ஆண்டவருக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் எங்கள் குடும்பங்களில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம், இத்தனை மாதங்களாக, இத்தனை ஆண்டுகளாக. ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே, ஒரு ஃபேவரபிளான சூழ்நிலையும் எங்களுக்கு அமையவில்லையே. என்ன காரணம்? ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்படி சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? அப்போ எங்கள் வீட்டில் இவ்வளோ இழப்புகள் வந்திருக்கே, தொழிலில் இவ்வளோ நஷ்டம் இருக்கே, நாங்கள் இவ்வளோ கடன் பிரச்சனையில் இருக்கிறோமே, இன்னும் எங்களுடைய பாரம் இன்னும் தீரவில்லையே, இதெல்லாம் என்ன நன்மைக்கு என்று நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதற்குத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வேதத்தில் ஒரு சம்பவத்தின் மூலமாய் நமக்கு அதை விளக்க விரும்புகின்றார். ஒரு சம்பவத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றார். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நாம் இதை கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் அதில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயுவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இங்கே அதற்கு முன்பதாக என்ன பார்க்கின்றோம்? வனாந்தரமான ஒரு இடத்துல இயேசு இருந்த பொழுது அவரை காணும்படி திரளான மக்கள் அங்கே கூடி வந்து விட்டார்கள். அத்தனை பேருக்கும் அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவர் சொல்கிறார், ஐயோ பாவம், இந்த ஜனங்கள் தங்கள் ஊரை விட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, மறுபடியுமா இவ்வளோ நேரம் கழித்து அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் வழியில் சோர்ந்து போய் விடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்து நாம் அனுப்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது சீடர்கள் சொல்கிறாங்க, இந்த இடத்துல என்ன சாப்பாடு கிடைக்கும்? பக்கத்தில் போய் வாங்கினால முடியுமா? இவ்வளோ பேருக்கு போஷிக்க வேண்டும் என்றால் அவ்வளோ பணம் எங்கே நம்ம இடத்துல இருக்கிறது என்றெல்லாம் சொன்ன பொழுது கர்த்தர் சொல்ற என்ன இருக்குன்னு. அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறாரு, இதோ ஒரு பையன்ட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது, அப்போ அதை கொண்டு வாருங்கள் என்கின்றார். அதை கொண்டு வந்தார்கள், கொடுத்தார்கள். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை எல்லாருக்கும் பரிமாறும்படி சொல்கின்றார். இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அப்பொழுது எல்லோரும் பந்தி இருந்தார்கள். அதை சீடர்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். வேதம் சொல்கிறது, மீதியாக 12 கூடை நிறைய அதை எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஆண்கள் மாத்திரம் 5000 பேர். இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் என்று பாருங்கள். ஜனங்க இதெல்லாம் பார்க்குறாங்க, சீடர்களும் பார்க்குறாங்க. பார்த்து விட்டு அந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்தான் நமக்கு மேசையா. ஏன்னா இவ்வளோ ஒன்றுமில்லாத இடத்துல 5 அப்பம் 2 மீனை வச்சு இவ்வளோ பேரை போஷித்து மிகுதியானதை எடுக்க முடியும் என்று சொன்னால் உண்மையிலேயே இவர்தான் நமக்கு மேசியாவாக வர இருப்பவர். இவரை நம்ம ராஜாவை ஆக்கிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன நடக்கும்? ரோமர் சாம்ராஜ்யத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவார், நாம் சுதந்திரமாக இருக்கலாம், நாம் அரசாட்சி செய்யலாம் என்று சொல்லி இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு பேச தொடங்கிவிட்டார்கள். அது நேச்சுரலாக நடக்கின்ற ஒரு காரியம். சரி, இவருக்கு இவ்வளவு வல்லமை இருக்குது, இவருக்கு இவ்வளவு கரிசனை இருக்குது, இவருக்கு இவ்வளவு இரக்க குணம் இருக்குது, ஆகவே இவரை எப்படியாவது நமக்கு ராஜாவாக ஆக்கிவிட வேண்டும். சாப்பிட்டவங்கள பாதி பேர் போயிருப்பாங்க, பட் அதில் ஒரு குரூப் இருந்துட்டு இப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அப்பொழுது அந்த சீடர்களும் அங்கே தான் இருந்தாங்க. ஆக வேதம் இங்கே என்ன சொல்கிறது? மார்க் 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் பின்பகுதி சொல்லுது, தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். எங்கே? படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயுவுக்கு. நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, இப்போ உடனே கிளம்புங்க, உடனே இந்த படகுல ஏறுங்க, அக்கறைக்கு போங்க, அங்கே பெத்சாயாவுக்கு அங்கே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அந்த ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லி இயேசு அவர்களை துரிதப்படுத்தினார். அந்த படகுல ஏறி போங்கன்னு அவர் தான் சொன்னார். அவருக்கு கீழ்ப்படிந்து தான் அவர்களும் என்ன செய்தார்கள்? உடனே படகில் ஏறி போனார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 48வது வசனம் சொல்லுகின்றது. 47 வாசிப்போமே. 47, 48. சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார்.
அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு தான் அவர்களை என்ன சொன்னார்? அந்த படவில் ஏறி அக்கறைக்கு போங்கன்னு துரிதப்படுத்தி அவர் தான் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது அவர் சொல்லை கேட்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தான் அவர்கள் படகில் ஏறி அங்கே போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் பாதியில் என்ன ஆகுது? அங்கே பெரிய புயல் காற்று எழும்புது. பெரிய புயல் காற்று, அலைகள் அலைக்கழிக்கப்படுகிறது. அப்போ அந்த சீடர்கள் என்ன நினைப்பாங்க? அவர் சொல்லி தானே நம்ம அந்த படகுல வந்தோம், அவர் தானே நம்மை போக சொன்னார். அப்படி இருக்கும்போது காற்று நமக்கு எதிராக அல்லவா இருக்கிறது, சூழ்நிலை நமக்கு எதிராக அல்லவா இருக்கிறது. நம்ம இதில் கம்ஃபர்டபுளாக நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை, பயணம் செய்ய முடியவில்லையே. இது ஏன் என்ற ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள் இருந்திருக்கும். அது மாத்திரம் அல்ல, இயேசு என்ன செய்கிறார்? கொஞ்ச நேரம் கழித்து அவர் அந்த கடலின் மேல் நடந்து வந்து அந்த படகை கடந்து போவது போல, ஏதோ அவர்களை பார்க்காதது போல அவர் போகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது அல்லவா? நான் எவ்வளவோ ஜெபித்து தான் என் பிள்ளைக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைத்தேன். தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றுத்தான் இதை நான் செய்தேன். தேவனுடைய சித்தம் நடக்கட்டும் என்று சொல்லிதான் இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன். எல்லாவற்றிற்கும் தேவன் மீது நம்பிக்கை வைத்து தான் நான் இந்த காரியத்திலே ஈடுபட்டேன். அவர் என்னை தாங்குவார் என்று சொல்லித்தான், கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து தான் நான் இந்த ஊழியத்திலே இறங்கினேன். ஆனால் நடக்கின்ற காரியம் என்ன? என் பிள்ளையினுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு அமைதி இல்லையே, ஒரு சமாதானம் இல்லையே, ஆரம்பித்த தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லையே. கடனுக்கு மேல் கடன், எவ்வளவு தான் திரும்ப அதில் முதலீடு செய்தாலும் அதிலிருந்து ஒரு நன்மையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லையே. ஊழியத்தில் இவ்வளவு கடினமாக உழைக்கின்றேனே, ஆனால் அதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு நிலைமை. ஆத்துமாக்கள் எனக்கு போதிய அளவில் கிடைக்கவில்லையே. என்ன செய்வது? கர்த்தரை நம்பிதானே நான் இதில் ஈடுபட்டேன். ஆண்டவரை தானே நம்பிட்டே இருக்கேன், திரும்ப ஜெபித்து கொண்டே இருக்கின்றேனே. இந்த வழக்கு தீர்வதற்கு இன்னும் ஒரு நாள் வரவே இல்லையே. துன்மார்க்கருடைய வழக்குகள் எல்லாம் சீக்கிரத்தில் தீர்க்கப்பட்டு அவர்கள் வெற்றி வாகை சூடிக்கொண்டு போகிறார்கள். நியாயமான என்னுடைய வழக்கு இப்படியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தான் நான் செலவு பண்ணுவது? ஆண்டவரை தானே நம்பி இருக்கேன், அவரை நம்பிதானே எல்லாவற்றையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். பிறகு ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த துன்பம்? இப்படியாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? சீடர்களும் அப்படி தான். ஆண்டவர் தான் சொன்னார், நீங்கள் போங்கன்னு அவர் தான் துரிதப்படுத்தினார். அவருடைய வார்த்தையை கேட்டு தான் போனாங்க. ஆனால் பாதி வழியில் இப்படி சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் ஒன்றை செய்தார் என்றால் அது ஒரு பெரிய காரியத்திற்காகத்தான். அர்த்தமில்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். காரணம் இல்லாமல் நம்மை துன்புறுத்த அவர் விரும்ப மாட்டார். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய பிள்ளையை கண்டிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வலிக்க வேண்டும், அது அழ வேண்டும், அது துன்புற வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த பிள்ளை திருந்தி வாழ வேண்டும். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும், நல்ல முறையிலே அவன் வளர வேண்டும். அதற்காகத்தான். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரை இங்கே அவருடைய சொல்லை கேட்டுதான் போனார்கள். ஆனால் வழியிலே இந்த பிரச்சனை. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 22:24 விதமாய் சொல்கிறது, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அங்கே ஒரு வாக்குவாதம். நம்மள யார் பெரியவன்? இயேசுவோட தான் இருக்காங்க, இயேசு வார்த்தையை தான் கேட்குறாங்க, இயேசுடைய ஊழியத்திலெல்லாம் பங்கு பெறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார என்ன ஒரு பிரச்சனை? நம்மள யார் பெரியவன்,
நான் தான் மூத்தவன், நான் தான் பெரியவன், நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் பெரியவன், நான் தான் ஆண்டவரோடு கூட எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், எங்கே போனாலும் அவர் ஸ்பெஷலாக என்ன தான் அழைச்சிட்டு போகிறாரு, அதனால் நான் தான் பெரியவன். அவர்களுக்குள் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. தங்களில் எவன் பெரியவன்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்னதான் கூட இருந்தாலும், என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் ஊழியத்தில் ஆண்டவரோடு கூட இருந்தாலும், வார்த்தையை கேட்டாலும் அவங்களுடைய ஜென்ம சுபாவம் இன்னும் மாறவில்லை. நம்மள யார் பெரியவன்? அந்த ஈகோ பிரச்சனை, யார் பெரியவன் என்று சொல்லி அந்த ஜென்ம சுபாவம் மாறாத ஒரு நிலைமையில் தான் அந்த சீடர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 14-15 வாசிப்போம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அந்த அற்புதம் என்ன அற்புதம்? அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்து எல்லாம் மீதியான இதெல்லாம் பார்த்து விட்டு அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. அதனால் அவங்க வந்து தம்மை பிடித்து ராஜாவாக்கும்படி போக மனதாக இருக்கிறார்கள் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் இந்த பையங்களை விட்டால், தம்முடைய சீடர்களை விட்டால், ஏற்கனவே அவர்களுக்குள்ளார என்ன வாக்குவாதம் போயிட்டுருக்கு? நம்மளில் யார் பெரியவன், நம்மளில் யார் முக்கியமானவன், நம்மளை யார் அதிகமாக உயர்ந்தவன், இப்படிப்பட்ட எண்ணம் அவங்களுக்குள்ளார போயிட்டுருக்கு, டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கூட்டம் என்ன செய்து இவரை ராஜாவாக்கும்படிக்கு அங்கே அவரை நெருக்கி கேட்கும்படி வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சீடர்களை விட்டு வச்சா என்ன ஆகும்? சீடர்களுக்குள்ளார 2 குரூப் வந்துடும். ஒரு குரூப்பு சொல்லும், ஆமாம் அவங்க சொல்கிறது சரிதான், இவர் தான். இன்னொரு குரூப் சொல்லும், அப்படியல்ல, இவருடைய அழைப்பு வேற என்று. ஆக அது சீடர்களுக்குள் என்ன வந்துவிடும்? ஒரு ஒருமனப்பாட்டை அவர்கள் இழந்து போய் விடுவார்கள். அவர்களுக்குள் ஒரு குரூப்பிசம் வந்துவிடும். எந்த நோக்கத்திற்காக தேவன் அவர்களை அழைத்து வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை மறந்தவர்களாய் அவர்கள் போய்விடுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த உன்னத அழைப்பை அவர்கள் இழந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே அவர்களை விட்டு வைத்தால் அவர்கள் தங்களுடைய அழைப்பை விட்டு விடுவார்கள், மறந்து விடுவார்கள் என்று சொல்லிதான் இயேசு என்ன செய்கின்றார்? அவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். அந்த ஜனங்க வந்து நெருக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை அனுப்பிவிடணும். ஏன்னா இன்னும் அவங்க சுபாவம் மாறலை, இன்னும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறது, இன்னும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் இருக்கின்றது, இன்னும் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள், அனுபவத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் இருக்கிறது. ஆகவே அந்த பக்குவப்பட்ட நிலைக்கு அவர்கள் வருகின்ற வரையிலும் இந்த மனிதர்கள் கையில் நம்ம விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி, இந்த சூழ்நிலையிலே அவர்களை வைத்து விடக்கூடாது என்று சொல்லித்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். அப்படி மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் பாதி பேர் இங்கே இருந்துட்டு, ஆமாம் ஆண்டவரே நீர் தான் வரணும், நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோவானுடைய தாய் வந்து என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே நீர் பரலோகத்தில் இருக்கிறப்ப வலது பக்கத்தில் ஒரு பையனையும் இடது பக்கத்தில் இன்னொரு பையனையும் நீங்கள் வைக்கணும். உடனே சீடர்கள் எல்லாரும் அதை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆக இன்னும் அந்த மனித சுபாவம் ஜென்ம சுபாவம் போகலை. ஆக அவைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும், அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒருவன் எனக்கு சீடனாய் இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னும் அவங்களுக்கு சுயம் என்ன என்பது தெரியலை, அவர்களில் காணப்படுகின்ற குறை என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களை விட்டு வைக்கக்கூடாது என்பதற்காக துரிதப்படுத்தினார். அப்போ வழியில் வர இந்த பிரச்சனை என்ன, அதோடு கம்பேர் பண்ணும் பொழுது இது மிக மிக சாதாரண காரியம். பரம அழைப்பை விட்டு விடுவதை விட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டு விடுவது சிறந்தது.
வேதத்தில் பார்க்குறோம்ல, ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு வரும் லாபம் என்ன என்று இருக்கின்றதே. ஆக ஆத்துமா நஷ்டப்பட்டு விடக்கூடாது, பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆக பொன் எப்படி புடமிடப்பட்டு சுத்தமாக விளங்குகின்றதோ அதே போல் நம்முடைய பிள்ளைகளும் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அன்றாட வருகிற பிரச்சனைகள், உலக பிரகாரமான வருகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், இழப்புகள், இது எல்லாருக்கும் உள்ளது. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் உள்ளது, கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கும் உள்ளது, சத்தியத்தை தெரிந்தவர்களுக்கும் உள்ளது, தெரியாதவர்களுக்கும் உள்ளது. ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம் அல்லவா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆக உலகத்தில் உபத்திரவம் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் என்றால், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது நம்மை மேற்கொள்ளாதபடி நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நீங்கள் நன்றாக புரிந்து. இப்போ உங்கள் வாழ்க்கையில் வருகிற வேதனைகள், பிரச்சனைகள்லாம் எதற்காக என்று சொன்னால், ஏதோ ஒரு பெரிய இழப்பு, அதிலிருந்து தப்பிக்கும்படியாக, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து, அதிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக, அதற்காகத்தான் கர்த்தர் இந்த சின்ன பிரச்சனைகளெல்லாம் அனுமதித்திருக்கின்றார். இந்த பிரச்சனைகள், அந்த காற்று அடித்தது, அவ்வளோ வேகமாக அதை எதிர்த்து போக முடியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்று சொன்னால் அந்த இடத்துல பாதியிலே நின்றுட்டாங்களா அல்லது அது கவிழ்ந்து போச்சா? இல்லை. அதிலிருந்தும் மீண்டு வரும்படியாக என் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதே தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமா, உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஜெபித்தும் இப்படி காரியம் நடக்கலைன்னா அது ஏதோ ஒரு பெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்திற்காகத்தான். ஒரு சாட்சியை நான் கேட்டதை ஏற்கனவே நான் சொல்லி இருப்பேன் என்று நினைக்கின்றேன். ஒரு மனிதர் கர்த்தருக்கு வைராக்கியமாய் நன்றாக ஜெபிக்கின்ற ஒரு மனிதர், அன்றைக்கு ஆஃபீஸிலே அவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு போக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பெரிய கிளையண்ட் வருகின்றார், அவரிடம் இவர்தான் பேசி அந்த கான்ட்ராக்டை முடிவு பண்ண வேண்டும், இவர்தான் சைன் பண்ண வேண்டும். அதற்காக நன்றாக ஜெபித்து விட்டு எல்லாம் செய்துவிட்டு அவர் தன்னுடைய ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு கிளம்புகின்றார். ஆனால் போகிற வழியில் என்ன ஆகினது, அந்த ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர் எப்படியாவது அதை சரி செய்து கொண்டு டைமுக்கு ஆஃபீஸுக்கு போக வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்படுகிறார். ஆனால் முடியலை, நேரம் கடந்து விட்டது. பிறகு அவர் போகிறதற்கு முன்பதாகத்தாமே அங்கே நடக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இவருக்கு பதிலாக இன்னொருவர் அங்கே அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்து விட்டார். இவர் சென்ற உடனே அந்த மேனேஜர் இவரை போட்டு அவ்வளவா லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் வாங்குவார்கள், சொல்வார்கள் எல்லாம், அப்படியாக உனக்கு பொறுப்பு கிடையாது, சொன்னபடி செய்யவில்லை என்று சொல்லி அவ்வளவு கேவலமாக அவரை பேசி அனுப்பிவிட்டார். இவருக்கு மனம் நொந்து போய்விட்டார். ஆண்டவரை, நான் உம்மிடம் காலையில் ஜெபித்து விட்டு தானே சென்றேன், நேரத்துக்கு போகணும், சரியாக அதை செய்யணும், நல்லபடியாக அந்த காரியம் முடியணும் என்றெல்லாம் சொல்லி, ஏன்னா அது முடிந்தால் அதன் மூலமாக இவருக்கு ஒரு ப்ரமோஷன், இவருடைய பே ஸ்கேல் கொஞ்சம் அதிகரிக்கும். இதெல்லாம் போயிடுச்சே ஆண்டவரை, இவ்வளவு அவமானப்பட வைத்து விட்டீரே, ஜெபித்து விட்டு தானே சென்றேன், ஏன் இப்படி நடந்தது என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு 2-3 மாதங்கள் கடந்தன. பிறகு என்ன வந்தது, யார் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணும்படியாக நோட்டீஸ் வந்தது. காரணம், போலியான டாக்குமெண்ட்டை தயாரித்து போலியான மனிதர் வந்து இவர்களை ஏமாற்றி அதில் சைன் வாங்கி கொண்டு போயிருக்கின்றார். அதில் யார் சைன் பண்ணினார்களோ அவர்கள்தான் அதற்கு பொறுப்பு என்று சொல்லி அந்த யார் சைன் பண்ணார்களோ அவர்களை அரெஸ்ட் பண்ணி அவர் வேலையும் இழந்து போய்விட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரி, அந்த மனிதன் அன்றைய தினம் பட்ட பாடுகள் இருக்கின்றதே. ஏன் ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஜெபித்துட்டு தானே செஞ்சேன், டைமுக்கு போயிருந்தால் எனக்கு நன்றாக இருந்திருக்குமே, இப்படி கேவலப்பட வைத்து விட்டீரே என்று சொல்லி அங்கலாய்த்தானே. அதற்கு காரணம் ஒரு பெரிய இழப்பு, வேலையே இழந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு அந்த ஸ்கூட்டரை, அந்த 2 வீலரை ரிப்பேர் ஆகும்படி தேவன் அனுமதித்தார்.
இதை போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வியாதிகள் இதெல்லாம் வருகிறது என்று சொன்னால் ஏதோ வரவேண்டிய ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காகத்தான் தேவன் அதை அனுமதித்தார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களுக்கு அது பார்ப்பதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கலாம். யோசேப்பின் கண்களுக்கு அந்த குழி ஒரு பெரிய தடைக்கல்லாக தான் இருந்திருக்கும். சகோதரர்களுக்குத்தான் அவன் என்ன செய்தான்? அவர்களுக்கு வேண்டிய தின்பண்டங்களை, ஆகாரத்தை கொண்டு வந்தான். அவன் தூரத்தில் பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதோ சொப்பனக்காரன் வர்றான், இவனை என்ன செய்யலாம்? கொன்று போட்டு விட வேண்டும். அப்போ இவன் சொப்பனம் எப்படி பலிக்குதுன்னு பார்ப்போம் என்று சொல்லி அவனை கொல்வதற்கு திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் அப்படி வந்த உடனே அதற்கு பிறகு அவருடைய மனம் மாறி என்ன செய்து அவனை அந்த குழியில் இறக்கிடுவோம் சொல்கிறான். யூதாவின் மூலமாக கர்த்தர் அவனுடைய ஜீவனை காப்பாற்று. இந்த குழியை வேணாம், கொன்று போட வேண்டாம், அந்த குழியில் இறக்கி விடுவோம். இஸ்மவேலர் அந்த பக்கம் போனாங்க, அவனை விற்று விடுவோம், கொன்று போடுவோம் என்ற எண்ணத்தோடு இருந்தவர்களை விற்று போடுவோம் என்ற எண்ணத்திற்கு மாற்றியது அந்த குழி தான். அந்த குழி மட்டும் யோசேப்பை உள்ளே இறக்குறப்ப யோசேப்பை என்ன நினச்சிருப்பாரு? ஐயோ, இந்த குழி மட்டும் இல்லாமல் இருந்தா நான் இப்படி கஷ்டப்பட வேண்டாமே, நான் எப்படியாவது தப்பி போயிருப்பேனே. அல்ல, குழி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அவனை பார்க்க பார்க்க இவர்களுக்கு மூர்க்க வெறி வந்திருக்கும், எரிச்சல் வந்திருக்கும், கொன்று போட்டு இருப்பார்கள். அந்த குழி அந்த நேரத்தில் யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை தான், ஒரு வேதனை தான், ஒரு மன மடிவு தான், மன முறிவு தான். ஏன் இப்படி என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் வந்திருக்கும். ஐயோ, இவ்வளோ கஷ்டப்படுறமே, என்ன ஆகுமோ என்ற ஒரு பயம், திகில் இருந்திருக்கும். ஆனால் அதுதான் அந்த பிரச்சனை அவனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக தேவன் அனுமதித்தது. அதே போல தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துன்பங்களின் வழியாய் நாம் கடந்து போகும் பொழுது நமக்கு இப்படி தான் தோணும். ஏன் எனக்கு இப்படி, ஏன் அது? ஆனால் அதற்கு பின் இருக்கின்ற என் தேவனுடைய மகிமையான காரியம் நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வுலக பாடுகள் வருகின்ற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராய்க்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியே அவர் விடுவிக்காமற் போனாலும் நீ வச்ச இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆனால் இவ்வளோ வைராக்கியம் இருந்ததே, அப்போ என்ன செஞ்சுருக்கலாம்? உள்ளே போட விடாமல் ஆண்டவர் தடுத்திருக்கலாம். தடுக்கலை. இன்னும் 7 மடங்கு சூடு, இன்னும் அந்த சூளை 7 மடங்கு அதிகமாக அவர்கள் ஏற்றினார்கள். நடந்த காரியம் நமக்கு தெரியும். கொண்டு போனவன் மாண்டு போயிட்டான். ஆனால் இந்த 3 பேரும் அதில் 4வது நபரும் உலாவி கொண்டு இருந்தார். அது நேபுகாத்நேசருக்கு தெரிஞ்சிருக்கான். சார் 3 பேர் தானே போட சொன்னாங்க, 4வது ஒரு தேவதூத சாயலாக இருக்கின்றாரே. அதன் மூலமாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் துன்பத்தின் வழியாய் கடந்து செல்கின்றீர்களோ? வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு இந்த எத்தனை நாளைக்கு, எத்தனை வருடங்களுக்கு, எத்தனை மாதங்களுக்கு நான் இதை அனுபவிக்க வேண்டும்? இன்னும் நான் இந்த பிரச்சனைக்குள்ளாக, இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே இருள் இத்தனை நாட்கள் சூழ்ந்திருக்கும், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? கவலையை விடுங்கள். உங்களுடைய ஒவ்வொருவர் அசைவையும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். ஆகவே ஏற்ற வேளையிலே அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏன் இந்த பிரச்சனைனா, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருவதற்கு அதை தடைக்கல்லாக இதை வைக்கின்றார். வேற ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத ஒரு பெரிய இழப்பிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக இந்த சிறு சிறு இழப்புகளை தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை தான் நான் பார்த்தேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் இதை நடத்துவார். இதோ இந்த தடை கற்களை எல்லாம் நீக்கி போடக்கூடிய வல்லமை மிக்கவர் நம்மோடு கூட இருக்கின்றார். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க. கர்த்தாவே, இந்த பிரச்சனைகளின் மூலமாக ஏதோ வர இருக்கின்ற ஒரு பெரிய ஆபத்தை நீர் தடுத்தமைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு என்று இதை நீர் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்ல
கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் குடும்பத்தோடு இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் சொல்ல 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 தடைகள் யாவும் உடைந்து போகும், தீமையான அனைத்தும் நன்மையாக மாறும். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? கர்த்தாவே, இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வேதனைகள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆனால் இந்த நாளிலே நீர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்பதை. ஏனென்றால் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதே, அது உம்மை தவிர வேறு யாரால செய்ய முடியும் சுவாமி. தகப்பனே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகின்ற லீலி புஷ்பத்தை இவ்வளவு மகத்துவமாய் மகிமையாய் உடுத்துவிக்கிறவராக நீர் இருக்கிறீரே. அப்படி இருக்கும் பொழுது உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே எவ்வளவாய் உடுத்துவித்து அழகு பார்க்க என் தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறீர். நீர் அதை செய்து கொண்டு தான் வருகிறீர். இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வினை எங்களுக்கு தாரும் சுவாமி. அப்போது வந்து செல்கின்ற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் உலக பிரகாரமான காரியங்களையும் பார்த்துவிட்டு சர்வ வல்ல தேவனுடைய மகிமையை நாங்கள் குறைத்து எடை போட்டு விடாதபடிக்கு, உம்முடைய வல்லமையிலே நாங்கள் சந்தேகப்பட்டு விடாதபடிக்கு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி பிள்ளைகள் தைரியமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளோடும் கூட நீர் இருக்கிறீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்கள் சுபாவங்கள் மாற வேண்டும். நாங்கள் உன்னத அழைப்பை பெற்றவர்களாய் தகப்பனே அந்த உயர்ந்த இடத்திற்கு, உன்னதமான இடத்திற்கு நாங்கள் வர வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நீர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறீர். சோதனையை அனுமதிக்கிறவர், அதோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்ளட்டும். கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே இனி அதை குறித்து கவலைப்படாதவர்களாய் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பிள்ளைகள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.